எம்கே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஒரு மனிதனின் குறைய எல்லாராலும் பார்க்க முடியும். ஆனா அந்த குறைக்கு பின்னாடி இருக்கிற நிறைவ பார்க்கறவங்க ரொம்ப குறைவு. நிறைவும் குறைவும் சேர்ந்தது தானங்க வாழ்க்கை. அப்படி ஒருத்தரோட குறைய மட்டும் இல்லாம அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மனிதனோட நிறைவ பார்த்த ஒரு அற்புதமான கலைஞனின் கதையத்தான் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? முன்னொரு காலத்தில் மிகப்பெரிய ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தோட ராஜாவுக்கு ஒரே ஒரு காலும், ஒரே ஒரு கண்ணும் மட்டும்தாங்க இருந்தது. அதாவது அவருக்கு வலது காலும், இடது கண்ணும் இருக்காது. அவரு பிறவியிலேயே ஊனம் இல்லங்க. ஒரு முறை எதிரி நாட்டு மன்னனோட ஏற்பட்ட போரில் அவருடைய வலது காலும், இடது கண்ணும் ஊனமாகிடுச்சு. ஆனா அவர் மிகவும் புத்திசாலியான, பலசாலியான அரசர். அவருடைய ராஜ்யத்தில் மக்கள் எல்லாரும் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் இந்த ராஜா அரண்மனையோட மண்டபத்துல நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ சுவர்ல மாட்டியிருந்த தன்னோட முன்னோர்களோட ஓவியங்களை பாக்குறாரு. ஒவ்வொரு அரசரும் கம்பீரமா ராஜகலையோட பார்த்ததுமே மரியாதை வரா மாதிரி இருக்காங்க. இத பார்த்ததும் இவருக்கும் ஒரு ஆசை வந்துடுச்சு. நாம ஒரு நாள் எதிர்காலத்துல இல்லாமலே போயிடுவோம். அதனால நம்மளுடைய ஓவிய படத்தை வரையலாமா அப்படின்னு. ஏன்னா ஒரு நாள் நம்ம பிள்ளைகளும் இதே மண்டபத்தில் நடந்து வரும்போது இந்த ஓவியங்கள் மூலம் நம்ம முன்னோர்களை நினைவு கூறுவாங்க தானே. அப்ப நம்ம ஓவியம் இங்க இல்லைன்னா வருத்தப்படுவாங்க. அதனால நம்ம ஓவியத்தை வரைய சொல்லலாமான்னு யோசிக்கிறாரு. அப்படி யோசிச்ச அடுத்த நிமிஷமே இவருக்கு மனசெல்லாம் சோகமாயிடுது. ஏன்னா எனக்கு ஒரு கால் இல்ல, ஒரு கண் இல்ல. நாளைக்கு நம்ம பிள்ளைகள் இந்த படத்தை பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு மனசுக்குள்ள வருத்தப்படுறாரு. நீண்ட யோசனைக்கு அப்புறம் நாட்டுல இருக்கிற எல்லா ஓவியர்களையும் அரண்மனைக்கு வரவழைச்சாரு. யாரு என்னோட ஓவியத்தை அழகா வரைகிறாங்களோ அவங்களுக்கு 10 லட்சம் பொற்காசுகள் பரிசு. ஆனா எனக்கு பிடிக்கலன்னா ஆயுள் முழுக்க நீங்க சிறையில இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அரசரோட இந்த அறிவிப்பை கேட்டதும் அங்க இருந்த ஓவியர்கள் எல்லாம் பயந்து போயிட்டாங்க. ஏன்னா அரசரை அவருடைய ஊனத்தை மறைக்காம அப்படியே ஒரு கால் ஒரு கண்ணோட வரைஞ்சா ஒருவேளை அரசருக்கு பிடிக்காம போயிடலாம். அப்ப என்ன கிடைக்கும்? ஆயுள் தண்டனை கிடைக்கும். அதே நேரம் மிகைப்படுத்தி 2 காலும் 2 கண்ணும் இருக்கிற மாதிரி அழகா வரைஞ்சா அது பொய்யா இருக்கும். ஒருவேளை அந்த ஓவியமும் அரசருக்கு பிடிக்கலன்னா அப்பவும் ஆயுள் தண்டனை தான் கிடைக்கும். உண்மையையும் காப்பாத்தணும், அரசரையும் சந்தோஷப்படுத்தணும். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நினைச்சு யாருமே போட்டியில கலந்துக்கல. அப்போ கூட்டத்துல இருந்து ஒரு இளம் வயது ஓவியன் முன்னாடி வந்தான். மன்னா, எனக்கு 1 மாசம் அவகாசம் கொடுங்க, உங்களுடைய உருவத்தை நான் வரைகிறேன்னு சொல்றான். அரசரும் சம்மதிச்சாரு. அவனுக்கு தேவையான தூரிகை, வண்ணம் எல்லாம் கொடுத்து அனுப்பினாங்க. 1 மாசம் கழிச்சு அந்த ஓவியன் ஒரு பெரிய ஓவியத்தை ஒரு திரைச்சீலையால மூடி அவைக்கு கொண்டு வந்தான். அந்த அவையில இருந்த எல்லாருக்கும் ஒரே ஆவல். இவன் எப்படித்தான் ஓவியம் வரைஞ்சி எடுத்துட்டு வந்திருப்பான்? அதாவது அரசரோட குறைய மறைச்சா, இல்ல அரசரோட உண்மையான உருவப்படமா? அதாவது இவனுக்கு பரிசு கிடைக்க போதா, இல்ல ஆயுள் தண்டனை கிடைக்க போதா? அப்படி எல்லார் முகத்திலும் கேள்விக்குறிதான் இருக்குது. அரசரும் ஆவலோட பாத்துட்டு இருக்காரு. அப்போ அந்த ஓவியம் மெதுவா அந்த திரைச்சீலையை எடுக்கிறான். அடுத்த நிமிஷம் அரசர் உட்பட அங்க இருந்த எல்லாருமே திகைச்சு போயிட்டாங்க. அப்படி அவன் என்னதான் வரைஞ்சி எடுத்துட்டு வந்திருக்கான் பார்க்கலாமா? அந்த ஓவியத்துல அரசர் ஒரு வெள்ளை குதிரை மேல கம்பீரமா உட்கார்ந்துட்டு இருக்காருங்க. அவருடைய முகம் கொஞ்சம் இடது பக்கமா திரும்பி இருக்கு. அதாவது அவருக்கு இல்லாத இடது கண் அங்க இயல்பாவே தெரியல. வலது கண்ணால மட்டும் தூரத்துல இருக்கிற ஒரு விலங்குக்கு அம்புக்குறி வச்சு பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி அவரோட வலது காலின் மீது அவர் வேட்டையாடின புலி போடப்பட்டிருக்கு. அதனால அவருக்கு இல்லாத வலது காலம் இயல்பா மறைஞ்சு போயிடுச்சு. பாத்தீங்களா? அந்த ஓவியத்துல ஒரு விஷயம் ரொம்ப அழகா இருக்கு. அது என்னன்னா, அந்த ஓவியர் அரசரோட குறைய மறைக்கவும் இல்ல, அதை பெருசு பண்ணி காட்டவும் இல்ல. அவர் உலகத்துக்கு சொல்ல வந்ததெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். இவர் குறையோட வாழ்ந்த மனுஷன் இல்ல. போர்க்களத்துல காயங்களை வெட்டி சின்னமா சுமந்து நிற்கும் மாவீரர் அப்படின்னு மட்டும்தான். இந்த ஓவியத்தை பார்த்ததுமே அரசரோட கண்கள் கலங்கிடுச்சு. அவர் எழுந்து ஓடி வந்து அந்த ஓவியனை கட்டி பிடிச்சுக்கிட்டு, உண்மையான கலைனா ஒருத்தரோட குறைய உலகத்துக்கு காட்டுறது இல்ல, அவரோட மதிப்பையும் பெருமையும் எல்லாருக்கும் புரிய வைக்கிறது அப்படின்னு சொன்னாரு. அவரை பாராட்டி அவர் கொடுக்க நினைச்ச பரிசை விட பல மடங்கு அதிகமான பொற்காசுகளை கொடுத்ததோட மட்டும் இல்லாம அவரை அரண்மனை ஓவியராகவும் நியமிச்சாரு. அதனால வாழ்க்கையில யாரையும் தோற்றத்தை வச்சு மதிப்பிடாதீங்க. ஏன்னா சில காயங்கள் பலவீனத்தோட அடையாளம் இல்ல, அது அவர்கள் போராடி வென்ற வாழ்க்கையோட வரலாறு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.